வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம திறன் பற்றி பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம வேலை பற்றி படிச்சிட்டோம். வேலைனா என்ன, அதுக்கு வரையறை என்ன, வேலையை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆற்றல்னா என்னன்னு படித்தோம். அப்புறம் வேலைக்கும் ஆற்றலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம். அதில் நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல் இதை பற்றி படித்தோம். வேலை ஆற்றல் தேற்றம் படித்தோம். வேலையும் இயக்க ஆற்றலும் எப்படி தொடர்பு, வேலைக்கும் இயக்க ஆற்றலுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, அதை சொல்கிறது தான் வேலை ஆற்றல் தேற்றம். அதை படித்தோம். இப்போ அடுத்த டாபிக் இதே லெசனில் நமக்கு இருக்கக்கூடியது திறன். திறன்னா என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய வீதம், அதுதான் நம்ம திறன் அப்படின்னு சொல்லுவோம். வேலை செய்யக்கூடிய வீதம், வேலை செய்யப்படும் வீதம் தான் திறன். அதாவது நேரத்தை பொறுத்து வேலை செய்யப்படக்கூடிய வீதம், அதுதான் திறன். அப்படின்னா எவ்வளவு வேகமாக வேலை நடக்குது, அது பேர் தான் திறன். ஓகே. அப்போ ஒரு என்ஜின் இருக்குது அப்படின்னா, ஒரு என்ஜின் ஒரு வேலை செய்யுது அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ வேலை செய்யுது, அதுதான் அதனுடைய திறன். ஒரு மனிதர் வேலை செய்கிறாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் எவ்வளோ வேலை செய்கிறாரு, அதுதான் அவருடைய திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ திறன் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னா, திறன் சிம்பிள் பிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். பி பவர், பி ஃபார் பவர், திறன். இப்போ திறன் அப்படின்னா வேலை பை காலம் சொல்லலாம். வேலை செய்யப்படும் வீதம், வேலை பை காலம், வேலை பை காலம், இதுதான் திறன் சொல்லுவோம். திறன் பவர்னு சொல்லுவோம். பி ஃபார் பவர், வேலை ஒர்க், டபிள்யூ காலம் டைம், அப்போ பி ஈக்குவல் டு டபிள்யூ பை டி. இதுதான் என்னது திறனுக்கான பொதுவான வரையறை. வேலை பை காலம், அது வேலை செய்யப்படும் வீதம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யப்படும் வீதம் தான் திறன், வேலை பை காலம். சரி, இப்போ இந்த வேலை ஒரே சீராக நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது வேலை ஆரம்பிக்கிறப்ப வேலை ஃபாஸ்ட்டாக நடக்குது, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது, அப்புறம் மறுபடியும் ஃபாஸ்ட்டாக நடக்குது. இது மாதிரி வேலை சீராக நடக்காமல், வேலை நடக்கக்கூடிய வேகம் சீராக இல்லாமல் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ எப்படி நம்ம திறன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம், சராசரி திறன் அப்படின்னு சொல்லுவோம். பி சராசரி அப்படின்னா சராசரி திறன், ஆவரேஜ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் பவர் அது என்ன அப்படின்னா, மொத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப, இப்போ உதாரணமாக 10 o'clock அப்படின்னு வச்சுக்கோமே, காலையில் 10 மணி ஆரம்பிக்குது வேலை, ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்குது, முடியறது 1 o'clock அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த 3 மணி நேரங்கிறது மொத்த கால அளவு. அந்த மொத்த கால அளவில் வேலை ஒரே சீராக நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இடையில் 10 to 10 ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கும், 10 to 11 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், 11 to 12 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த மாதிரி இதுக்கு இடையில் வேலையினுடைய வேகம் என்னது மாறுபட்டு இருக்குது. அப்போ மொத்த வேலை என்னது, 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிஞ்சிருக்கு. மொத்த நடந்த வேலை எவ்வளவு அது தெரியும் இல்லையா நமக்கு. அந்த மொத்த வேலை அதை எடுத்துக்கிறோம். மொத்த வேலை டிவைடட் பை மொத்த நேரம், இந்த வேலையை செய்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த நேரம் எவ்வளவு, இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சராசரி திறன் கிடைக்கும், ஆவரேஜ் பவர் கிடைக்கும், சராசரி திறன். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது, நீங்கள் பார்க்குற அந்த செகண்டில், இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்டண்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த செகண்டில் எவ்வளோ வேலை நடக்குது, எவ்வளோ வேகமாக வேலை நடக்குது, அப்போ திறன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடி திறன், உடனடி திறன் அப்படின்னு சொல்கிறது. பி உடனடி அப்படின்னா உடனடி திறன், இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னா நீங்கள் பார்க்குற அந்த மொமெண்ட், அந்த செகண்டில் திறன் என்ன, வேலை எவ்வளோ வேகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்ன அப்படின்னா dW by dt அப்படின்னு சொல்கிறோம். dW by dt. இப்போ dW by dt அப்படின்னா என்ன அப்படின்னா, dW அப்படின்னா dt அப்படின்னா மிக மிக குறுகிய கால இடைவெளி. இங்கே சொன்ன இல்லையா 10 to 1 3 மணி நேரம் அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்படி இல்லாமல் 10 மணி, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இல்லை, ஒரு செகண்டை விட ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கு ஒரு குறுகிய கால அளவுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு கால அளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிடின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நம்ம பார்க்குற செகண்டில் எவ்வளோ வேகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், எவ்வளோ வேகமாக வேலை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால தான் அது. அப்போ அந்த கால அளவு ஒரு செகண்டை விட மிக மிக சிறிய கால அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டிடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கால அளவில் எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னது டிடபிள்யூ. மிக மிக சிறிய அளவு வேலை தானே நடந்திருக்கும், அதுதான் என்னது டிடபிள்யூன்னு சொல்கிறோம். ஸோ இந்த
இதுக்கு பேர் தான் என்னது இந்த dW/dtங்கிறது உடனடி திறன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்குற அந்த மொமெண்ட்டில் எவ்வளோ வேகமாக வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உடனடி திறன். அதுக்கு ஃபார்முலா இது. ஓகே, ரைட். அப்போ திறனுக்கு பொதுவான வரையறை என்ன, சராசரி திறன் எப்படி கண்டுபிடிக்கிறது, உடனடி திறன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து திறனுக்கான அலகு என்ன அப்படின்னு பார்ப்போம். திறனுக்கு அலகு என்ன? திறனுக்கான அலகு அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து எஸ்ஐ அலகு வந்து வாட் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இது சிம்பிள் வந்து W, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். W, வாட். இதுதான் வந்து திறனுடைய எஸ்ஐ அலகு. இது வந்து நம்ம ஜேம்ஸ் வாட், நீராவி எந்திரத்தை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட், ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் வாட், அவருடைய நினைவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாட்டுங்கிற அலகை திறனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு வாட்டுனா என்ன முதல்ல தெரியணும். ஒரு வாட்டுனா எவ்வளோ சார் அப்படின்னா, எப்போ எந்த திறனை வந்து ஒரு வாட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு என்ஜின் இருக்குது, அது வந்து ஒரு செகண்டுக்கு 1 ஜூல் வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 1 ஜூல், அதான் 1 ஜூல் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 1 ஜூல் வேலை செய்யுது அப்படின்னா அதனுடைய திறன் வந்து 1 வாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 1 வாட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறிய அலகு. அது மாதிரி ஒரு என்ஜினுடைய திறனோ இல்லை வேறு எந்த ஒரு கருவியினுடைய திறனோ வந்து நம்ம வந்து 1 வாட் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அப்போ நடைமுறையில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, என்ன அலகு பயன்படுத்துகிறோம்னா கிலோ வாட் பயன்படுத்துகிறோம். 1 கிலோ வாட், இல்லைனா மெகாவாட், இல்லைனா ஜிகாவாட். இந்த மாதிரி அலகு தான் நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பெரிய பெரிய அலகுகள் நடைமுறையில் பயன்படுத்துறது. இப்போ கிலோ வாட்னா என்ன, எங்கேயுமே கிலோ அப்படின்னு வந்து கிலோமீட்டர்னு சொல்கிறோம். 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்னது 1000 மீட்டர் இல்லையா. 1 கிலோகிராம்னு சொல்கிறோம். 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம்னு சொல்கிறோம். அது மாதிரி 1 கிலோ வாட் அப்படின்னா 1000 வாட்னு அர்த்தம். 1000 வாட் சேர்ந்தது 1 கிலோ வாட். அதே மாதிரி மெகாவாட், மெகா அல்லது மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். மெகா அல்லது மில்லியன் அப்படின்னா என்னென்னா, மில்லியன்னா 10 lakhs இல்லையா, மெகானா 10⁶. அப்போ 10⁶ வாட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெகாவாட்னு சொல்கிறோம். அதாவது 10 லட்சம் வாட். 10⁶ 10⁵ 1 லட்சம் இன்ட்டு 10, அப்போ தான் 10⁶ கிடைக்கும். அப்போ 10 லட்சம் வாட். அடுத்து இல்லை 1 மில்லியன் வாட்னு சொல்லலாம். அடுத்து ஜிகா வாட்னா என்ன, ஜிகான்னா எவ்வளோன்னா 10⁹ அர்த்தம். 10⁹ ஜிகா வாட், 10⁹ வாட். அப்போ கிட்டத்தட்ட இல்லை, கரெக்டாக சொல்லணும்னாவே 100 கோடின்னு சொல்லலாம். 10⁴ 1 கோடி இன்ட்டு 10⁴ இருக்குது. 10⁴ இன்ட்டு 10⁹ எப்படி எழுதலாம், 10⁴ இன்ட்டு 10⁴ எழுதலாம்ல. 10⁴ 1 கோடி இன்ட்டு 10⁴ இருக்குது 100. இது 100, இது 1 கோடி, அப்போ 100 கோடி வாட்னு அர்த்தம். இந்த மாதிரி பெரிய பெரிய அலகுகளை தான் நம்ம வந்து நடைமுறையில் பயன்படுத்துகிறோம். ஓகே, இது இல்லாமல் ஹார்ஸ் பவர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. 1 HP மோட்டார்லாம் வந்து 1 HP மோட்டார், 3 HP மோட்டார், 5 HP மோட்டார், 7 HP மோட்டார் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இப்போ ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் வந்து ஹார்ஸ் பவர். குதிரை திறன் அப்படின்னு சொல்கிறது. குதிரை திறன் ஹார்ஸ் பவர். 1 ஹார்ஸ் பவர்னால் எவ்வளோ வாட் அப்படின்னா, இது வந்து திறனுடைய அலகு தான். 1 ஹார்ஸ் பவர்னால் எவ்வளோ அப்படின்னா 746 வாட். 746 வாட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குதிரை திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குதிரையினுடைய திறன் வந்து எவ்வளவு, 746 வாட். ஓகே, இது தெரியும். அடுத்து வந்து இந்த திறனை அடிப்படையாக வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மின்னாற்றலுக்கான நடைமுறை அலகு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து 2 months ஒன்ஸு இபி ரீடிங் வந்து பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது கரண்ட்டு அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், யூனிட்னு சொல்கிறோம். யூனிட் அப்படின்னா என்னென்னா கிலோவாட் ஹவர்னு சொல்லுவோம். கிலோவாட் ஹவர், கிலோவாட் மணி, கிலோவாட் ஹவர்னா மணி, கிலோவாட் மணி. இது எதனுடைய அலகு அப்படின்னா மின் ஆற்றலுடைய நடைமுறை அலகு. மின் ஆற்றல், மின் திறன் கிடையாது, இது மின் ஆற்றலுடைய நடைமுறை அலகு தான் என்னது, கிலோவாட் மணி. சரியா? இப்போ நம்ம திறன்னா என்ன சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பவர் ஈக்குவல் டு ஒர்க் பர் டைம், வேலை பை காலம். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், W ஈக்குவல் டு P இன்ட்டு Tன்னு கிடைக்கும் இல்லையா. இது வந்து Wனா வேலைனாலும் ஆற்றல்னாலும் ஒன்று தான் இல்லையா. அப்போ ஆற்றல் ஈக்குவல் டு திறன் இன்ட்டு என்ன கிடைக்குது, டைம், நேரம்னு கிடைக்குது. ஓகேயா. அப்போ நம்ம திறனுக்கான அலகு இருக்குல்ல, இது வந்து என்னது, ஆற்றல். வேலைனாலும் ஆற்றல்னாலும் ஒன்று தான். அப்போ ஆற்றல் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், திறன். பவர்னா திறன். திறனுக்கான அலகு என்னது, வாட்.
வாட்டுக்கு பதிலாக தான் இங்கே வந்து நான் வந்து கிலோ வாட்டுன்னு போனேன். ஏன்னா வாட்டுங்கிறது சின்ன அலகுங்கிறதுனால பெரிய அலகு யூஸ் பண்ணுறேன், கிலோ வாட். டைம்க்கு அலகு என்னது செகண்ட், செகண்டுங்கிறது சின்ன அலகு, அதுக்கு பெரிய அலகு டைம்க்கு என்னது அவர், மணி, அதனால் அவர் போகும். இப்படி தான் அது வந்து இந்த கிலோவாட் ஹவருங்கிறது. அப்போ கிலோவாட் ஹவருங்கிறது எதனுடைய அலகு அப்படின்னா ஆற்றலுடைய அலகு. ஒர்க், வேலைனாலும் ஆற்றல்னாலும் ஒன்று தான். ஆனால் ஆற்றலுக்குள்ளங்கிறது என்னது வேலை தான் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், நிலையாற்றல்னா ஒரு பொருளை ஒரு விசைக்கு எதிராக நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை தான் நிலையாற்றலாக சேமிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்ல. அதனால் இது வந்து என்னது டபிள்யூங்கிறது வேலைனாலும் ஆற்றல்னாலும் இங்கே ஒன்று தான். அப்போ எதுக்கான அலகு கிலோவாட் மணிங்கிறது ஆற்றலுக்கான அலகு. குறிப்பாக நடைமுறையில் மின்னாற்றலுக்கான அலகை கிலோவாட் ஹவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கிலோவாட் மணினா என்னது, எவ்வளோ ஜூல்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆற்றலினுடைய எஸ்ஐ அலகு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜூல்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அப்போ கிலோவாட் ஹவர்னா எவ்வளோ ஜூல்னு பார்ப்போமா. பாருங்கள், ஒரு கிலோவாட் ஹவர்னா கிலோனா எவ்வளோ சொன்னோம், 1000. 1000னா எவ்வளவு, 10^3ன்னு சொல்லலாமா. 1000ல் 3 0 தானே, அதனால் 10^3 இன்ட்டு வாட்னா எவ்வளோ சொன்னோம், ஒரு வாட்னா 1 ஜூல் பர் செகண்டா. அப்போ 1 ஜூல் பை செகண்ட் இன்ட்டு அவர். ஒரு ஹவர்னா எவ்வளோ செகண்ட், செகண்டுக்கு மாற்றுவோம், ஏன்னா இங்கே செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் டைமுக்கு. அப்போ ஒரு ஹவர்னா எவ்வளோ செகண்டு நமக்கு தெரியும், 3600 செகண்ட். ஒரு ஹவர்னா 3600 செகண்ட். இது வந்து கண்டினியூஸாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே தனியாக எழுதுகிறேன், இங்கே கீழே எழுதுகிறேன். 1 இன்ட்டு கிலோனா 10^3 இன்ட்டு வாட்னா 1 ஜூல் பர் செகண்ட் இன்ட்டு 1 ஹவர்னா 3600 செகண்ட் இல்லையா. இப்போ அந்த செகண்ட் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 36 இன்ட்டு இங்கே ஒரு 2 0 இருக்குது, இங்கே ஒரு 3 0. 10^3னா 30 இல்லையா, 1000. அப்போ சேர்த்து எழுதுனா இதுவும் சேர்த்தோம்னா பவர் வந்து அது 10^5 ஆகும். அப்போ 36 இன்ட்டு 10^5 மேலே என்ன இருக்குது ஜூல். 36 இன்ட்டு 10^5 ஜூல்னு சொல்லலாம். அல்லது இதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 3.6 வரும். இதை 10ஆல் டிவைட் பண்ணால் இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இது வந்து என்ன ஆகும், 10 இதை 10ஆல் டிவைட் பண்ணால் 3.6, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10^6. இப்போ 3.6 இன்ட்டு 10^6 ஜூல். எது 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது எவ்வளோ ஜூல்னு கேட்டால் 3.6 இன்ட்டு 10^6 ஜூல்னு சொல்ல தெரியும். இது வந்து ஒரு முக்கியமான அலகு. மின்னாற்றலினுடைய நடைமுறை அலகு என்ன அப்படின்னு கேட்டால் கிலோவாட் மணி. அதை வரையறுன்னு சொன்னால் அதுக்கு வந்து 1 கிலோவாட் ஹவர்னா எவ்வளோ, 1 கிலோவாட் மணினா எவ்வளோ ஜூல் அப்படின்ட்டு கணக்கிட சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கணக்கிட தெரியணும். ஓகே, ரைட். இதுதான் வந்து திறன்னா என்ன, திறனுக்கான வரையறை, அதுக்கான அலகுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம திறனுக்கும் திசைவேகத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னன்னு தெரிவிக்க போகிறோம். ரைட். பாருங்கள், திறனுக்கும் திசைவேகத்திற்கும் உள்ள தொடர்பு. திறன்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. திறன்னா என்ன பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, வேலை செய்யப்படும் வீதம் தான் என்னது திறன், P = W/T. திசைவேகம்னா என்னென்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ரைட். இடப்பெயர்ச்சி பை காலம், அதுதான் என்னது திசைவேகம்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு டெரைவ் பண்ண அப்புறம் இது ஒரு முக்கியமான டாபிக், 3 மார்க்கில் நமக்கு கேட்பாங்க. ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். வேலைக்கான அடிப்படையான ஃபார்முலா இருந்து கொண்டு வரேன். இப்போ ஒரு பொருள் மீது ஒரு விசை செயல்படுது, F. அதனால் அந்த பொருள் எவ்வளோ இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னா dr தொலைவு இடப்பெயர்ச்சி அடையுது. dr தொலைவு இடப்பெயர்ச்சி அடையுது. drங்கிறது இடப்பெயர்ச்சி, விசைங்கிறது ஒரு வெக்டார் அளவு, dr இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு வெக்டார் அளவு. இந்த ரெண்டு வெக்டாரையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஸ்கேலார். அது வந்து என்னது வேலை. விசை இடப்பெயர்ச்சி ரெண்டையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது வேலை கிடைக்குது. பாருங்க, சிறிய அளவு இடப்பெயர்ச்சி, அதனால் வேலையும் வந்து என்னது சிறிய அளவு தான் நடக்கும். இது வந்து ஒரு ஸ்கேலார், வேலைங்கிறது ஒரு ஸ்கேலார். ஏன்னா ரெண்டு வெக்டாரினுடைய ஸ்கேலார் பெருக்கலை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து என்னது ஒரு ஸ்கேலார். புள்ளி பெருக்கல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்கேலார். அப்போ dW = F வெக்டார் டாட் dr வெக்டார்னு எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தெரியும், வேலைக்கான அடிப்படையான ஃபார்முலா இது. வேலைக்கான அடிப்படையான ஃபார்முலா இது, dW = F வெக்டார் டாட் dr வெக்டார். சரியா. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இதில்
நான் என்ன பண்ணுறேன்னா இதை எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார்னா என்னது ஏ வெக்டார் டாட் டிஆர் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா ஏபி காஸ் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு இந்த எஃப்க்கும் டிஆருக்கும் இடையில உள்ள கோணம், அதுதான் தீட்டா. இப்போ இந்த இடத்துல இந்த விசையினுடைய திசையிலேயே இடப்பெயர்ச்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன். எஃப்னுடைய திசையிலே டிஆர் இருந்ததுன்னா எஃப் இந்த திசையில் இருக்குது, டிஆர் இந்த திசையில் இருக்குது அப்படின்னா இதில் ரெண்டுக்கு இடையில உள்ள கோணம் வந்து என்னது தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ காஸ் 0 என்ன ஆயிரும் 1ன்னு ஆயிரும் இல்லையா. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். அதில் காஸ் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். அப்புறம் வெறும் ஏபின்னு வரும் இல்லையா. அதே மாதிரி எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் வந்து என்ன ஆயிரும் வெறும் எஃப்டிஆர்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி இங்கே நான் எடுத்துக்கிறேன். இப்போ என் மதிப்பு வந்து என்னது வெறும் எஃப்டிஆர். இப்போ வந்து என்னது வெக்டாரை எடுத்துட்டு என் மதிப்பு மட்டும் வந்துடுது, ஏன்னா காஸ் தீட்டா 1ங்கிறதுனால. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன், தொகைக்கெழு கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் டிடபிள்யூ ஈக்குவல் டு இன்டகிரல் டிடபிள்யூ ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் இன்ட்டு டிஆர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் டிடியால் மல்டிப்ளை பண்ணி டிடியால் டிவைட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இருபுறமும் டிடியால் பெருக்கி வகுக்கிறேன். டிடியால் பெருக்கி டிடியால் வகுக்க, டிடியால் பெருக்கி டிடியால் வகுக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இன்டகிரல் டிடபிள்யூ டிடியால் பெருக்கணும், டிடியால் பெருக்கியாச்சு, டிடியால் வகுத்தாச்சு ஈக்குவல் டு இன்டகிரல் இங்கேயும் அதே மாதிரி எஃப் இன்ட்டு டிஆர் டிடியால் பெருக்கணும், டிடியால் பெருக்கியாச்சு, டிடியால் வகுத்தாச்சு, இப்படி வச்சுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், இந்த டிடபிள்யூ டிடிங்கிறது என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, உடனடி திறன்னு பார்த்தோமா, பி உடனடி இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு பார்த்தோம்னா டிடபிள்யூ பை டிடி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், திறன் போடலாமா. அப்போ இங்கு டிடபிள்யூ பை டிடி அப்படிங்கிறது என்னென்னா பி, இதுக்கு பேர் என்னது திறன் இல்லையா. இது வந்து திறன், இதுக்கு ஒரு ஈக்குவேஸ் நம்பர் கொடுத்துருங்க. இது வந்து ஈக்குவேஸ் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம், இது ஈக்குவேஸ் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம். ரைட், அடுத்து அதே மாதிரி டிஆர் பை டிடிங்கிறது என்னது, டிஆர்னா இடப்பெயர்ச்சி, டிடினா காலம், இடப்பெயர்ச்சி பை காலத்துக்கு பேர் என்னது திசை வேகம் தானே. அப்போ டிஆர் பை டிடி ஈக்குவல் டு என்னது திசை வேகம், வினா திசை வேகம், வி ஃபார் வெலாசிட்டி, விங்கிறது திசை வேகம், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம், ரெண்டில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எனவே இப்போ ஈக்குவேஷன் 2 என்ன ஆகுது, வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இன்டகிரல் இங்கே பாருங்கள், டிடபிள்யூ பை டிடிக்கு பதிலாக என்ன போடலாம், பி போடலாம், திறன். அப்போ இந்த இடத்துல பி போடுறேன், இன்ட்டு டிடி ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் அப்படியே இருக்குது, டிஆர் பை டிடி அப்படிங்கிறது என்னது வின்னு சொன்னோம் திசை வேகம். அப்போ இன்ட்டு வி இன்ட்டு டிடி இருக்குது, இன்ட்டு டிடி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கட்டாமல் அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகுது, இன்டகிரல் பிடிடி மைனஸ், நான் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற டைமில் ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஆகும், மைனஸ் இன்டகிரல் எஃப் டாட் வி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு அந்த பக்கம் எதுவும் இல்லை 0 போட்டு. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு இடையில மைனஸாக இருக்குது, அப்போ இதிலேருந்து இதை கழிக்கிறேன். அப்போ காமனாக இன்டகிரல் போட்டுருக்கேன், ரெண்டுலேயும் காமனாக இன்டகிரல். இந்த டிடி காமனாக இருக்குது, மீதி உள்ளதை மட்டும் தனியாக எடுக்கிறேன். என்ன இருக்குது, இங்கே பி இருக்குது மைனஸ், இங்கே என்ன இருக்குது எஃப் டாட் வி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் 0. இப்போ என்ன அர்த்தம், இந்த பி மைனஸ் எஃப் டாட் வி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குன்னா இதில் கண்டிப்பாக நமக்கு வந்து எது வந்து 0 ஆகும், எது வந்து 0 அப்படின்னா டிடி வந்து 0 ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வந்து 0 கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா டிடிங்கிறது கால அளவு, அது 0 ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ எது 0வாக இருக்கணும் அப்படின்னா, இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ வந்து 0 வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து 0ன்னு அர்த்தம். அப்படி தான் 0 இன்ட்டு எனிதிங் 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க, டிடி கேனாட் பி 0. அப்போ எது 0, பி மைனஸ் எஃப் டாட் பி ஈக்குவல் டு 0, இதுதான் 0. இப்போ இது பி மைனஸ் எஃப் டாட் பி ஈக்குவல் டு 0னா எரேஸ் பண்ணிக்கிறேன், என்ன கிடைக்கும், இந்த
மைனஸ் எஃப்வி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும். அப்போ என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் டு மைனஸ் எஃப்வி அந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் எஃப்வி. ஓகே, அப்போ பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வி அப்படின்னு கிடச்சிருதா? பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வி அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னா திறன், எஃப்னா விசை, வினா திசை வேகம். அப்போ திறனுக்கும் திசை வேகத்துக்கும் உள்ள தொடர்பு இதுதான். என்னது தொடர்பு? ரெண்டும் நேர் விகித பொருத்த முடியாது இல்லையா? திசை வேகம் அதிகரிச்சதுன்னா திறன் வந்து அதிகரிக்கும். ஒரு என்ஜினில் ஏதோ ஒரு இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னா, திசை வேகம் அதிகமாகுது அப்படின்னா திறனும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து திறனுக்கும் திசை வேகத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு. ஓகே, ரொம்ப எளிமையான ஒரு டெரிவேஷன். ஓகே, நன்றி.